ஹலோ விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். இன்றைக்கி க்ரோஷெட் யோக் கவுன் பார்க்க போகிறோம். 12 months to 18 months வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் டபுள் நெட் ஒயிட் அண்ட் பிளாக் உள்ளே எடுத்திருக்கேன். ஒயிட்டில் 100 கிராம்ஸும் பிளாக்கில் 100 கிராம்ஸும் 200 கிராம்ஸ் உள்ளே எடுத்திருக்கேன். 5.0 mm க்ரோஷெட் ஹூக், ஒரு கட்டர், ரெண்டு உள்ளுமே வந்து சமமாக இருக்கணும். அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். 71 செயின் போடணும். 12 months to 18 months வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு 71 செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 71 செயின் போட்டுட்டோம். இப்போ நம்ம போட்ட இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு செயின்குள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இடத்துல 3 செயின் பண்ணிக்கோங்க. 1 2 3 அப்படின்னா அந்த செயின் போட்டதோடு சேர்த்து கவுண்ட் பண்ணோம். அப்போ 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ 15 போடுற இடத்துல டபுள் டைம் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அகெயின் டபுள் க்ரோஷெட் போடணும். 2 டைம்ஸ் சொல்கிறேன். 2 டபுள் க்ரோஷெட், 1 செயின், அகெயின் 2 டபுள் க்ரோஷெட். டோட்டலி அந்த இடத்துல வந்து 4 டபுள் க்ரோஷெட் இருக்கும். 2 டபுள் க்ரோஷெட், 1 செயின், அகெயின் 2 டபுள் க்ரோஷெட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 20 டபுள் க்ரோஷெட் வந்து சிங்கிளாக போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொன்றா போட்டு 20 போடணும். நம்ம டோட்டலி 71 எடுத்தோம். ஜாயின் பண்ணும்போது ஒன்று ஸ்கிப் ஆயிரும். பேலன்ஸ் 70 இருக்குது. அதில் 30 வந்து 2 ஹேண்டுக்கும், 40 வந்து பாடி பார்ட்டுக்கு. அப்படி டோட்டலாக பண்ணிவிட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இப்போது நம்மளுக்கு 20 இருக்கான்னு பார்த்துக்கலாம். 21 இருக்குது. அந்த 21ல் வந்து டபுள் டைம் டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், அகெயின் டபுள் டைம் டபுள் க்ரோஷெட். இப்போ நம்ம டோட்டலி இருந்தது எல்லாம் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணணுன்னா, அந்த 20 போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட ஒரு செயின் இருக்கும். அங்கே டபுள் டைம் டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த 3 செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஈவன் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 டைம் செயின் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாம் சிங்கிள் டபுள் க்ரோஷெட்டாகவே பண்ணிட்டு வந்துடலாம். ஒவ்வொன்றிலையும் நம்ம சிங்கிள் டபுள் க்ரோஷெட் பண்ணிட்டு வரணும் ஒரு லைனை. இப்போ செகண்ட் லைன் பண்ணிகிட்ருக்கோம். சேம் அந்த 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட் போடுற இடத்துல சேம் அதே ப்ரொசீஜர் பண்ணிட்டு வரணும். மற்றதில் சிங்கிள் டபுள் க்ரோஷெட் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம செகண்ட் லைன் முடிக்கிறோம். என்ன பண்ணணுன்னா, அந்த 2 டைம் டபுள் க்ரோஷெட் போட்டு அந்த 4 இருக்கும் இல்லைங்களா, அங்கே மறுபடியும் 2 டைம் டபுள் க்ரோஷெட், 1 செயின், ஸ்டார்ட் பண்ண செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின் போட்டு அகெயின் 1 டபுள் க்ரோஷெட் போட்டு 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 டபுள் க்ரோஷெட், செகண்ட் ஒனில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட், தேர்ட் ஒனில் 1 டபுள் க்ரோஷெட், ஃபோர்த்து ஒனில் 2 டைம் டபுள் க்ரோஷெட். இதே மாதிரி வந்து இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணிட்டு வரணும். அந்த 4 போட்டிருக்க இடத்துல மட்டும் அந்த 4 சேம் ப்ரொசீஜராக பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அது ஈவனாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படியே பண்ணிட்டு வாங்க. அந்த 4 கிட்ட மட்டும் அந்த 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட், அது மட்டும் சேமாக பண்ணிட்டு வாங்க. இந்த தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். யோக் ஃப்ராக்னால ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. 3 லேயர்ஸ் முடிச்சிட்டோம் நீட்டாக. 4th லேயர் போடலாம். 1 2 3 செயின், 1 டபுள் க்ரோஷெட். இந்த ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துல மட்டும் 2 டபுள் க்ரோஷெட் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சிங்கிளாக பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஹேண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் அந்த 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்குள்ளே அந்த 4 போடணும். அவ்வளோதான்.
இந்த 4th லேயர் வந்து அப்படியே நம்ம போட்டு வந்துடலாம். எல்லாத்துலேயும் சிங்கிள் தான் பண்ண போகிறோம், அதனால் நம்ம அப்படியே பண்ணிட்டு வந்துடலாம். இது இந்த யோக் நீட்டாக முடிச்சிட்டோம்னா கவுன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 4th லைன் முடிக்கும் போது 2 டைம் டபுள் க்ரோஷெட் 1 செயின், நம்ம ஸ்டார்ட் பண்ண செயின்கிட்டே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். 4 டைம் பண்ணிட்டோம். இப்போ பாடி பார்ட் ரெண்டும் கிடச்சிருச்சு ஈவனாக. ஹேண்ட் பார்ட்டும் இப்போ நம்ம ஹேண்டு பிரிச்சுக்கலாம். அந்த லாஸ்ட்டாக அந்த இடத்துல வந்து 4th லைன் போட்டு முடித்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நூல் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த யோக் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். டைரெக்டாக அப்படியே போனோம்னா அந்த யோக் வந்துட்டு நீட்டாக வராது. அதனால தான் நான் கட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா ஹேண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ இந்த ஹேண்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும். அந்த பாடி பார்ட்டுக்கிட்ட 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டுக்கு அப்படியே போய் டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹேண்டு வந்து நம்ம பிரித்தாச்சு. இப்போ எல்லாமே சிங்கிள் டபுள் க்ரோஷெட் பண்ணிட்டு வந்துடணும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே வந்து நம்ம கண்டினியூ பண்ணால் போதும். 2 லைன்ஸ் இதே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தான். அந்த ஹேண்டும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட் பண்ணிட்டு வந்துடணும். அப்போ ஹேண்டு வந்து நீட்டாக இந்த லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த ஹேண்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு டபுள் க்ரோஷெட் அந்த ஹேண்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் க்ரோஷெட் சிங்கிளாகவே போட்டுடணும். இப்படி நம்ம 2 லேயர்ஸ் போட்டால் போதும், நம்மளுக்கு யோக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ பாடி சைடு வந்து நம்மளுக்கு 6 லேயர்ஸ் இருக்கணும். 2 பக்கமும் சேமாக இருக்கணும். அவ்வளோதான். இன்னும் ஃப்ராக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கவுன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பிளாக் கலர் எடுத்துக்கலாம். யோக் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கவுன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் ஒரு நாட் போட்டு அந்த ஒயிட் கலர் செயின்குள்ளே விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துக்கோங்க. இந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வரும். நல்ல ஹேண்டில் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ண அந்த பாடி பார்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துல மறுபடியும் இந்த பிளாக் கலரில் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டபுள் க்ரோஷெட், செகண்ட் டபுள் க்ரோஷெட், third double crochet, make 1 chain, again third 1 double crochet, second double crochet, third double crochet. டோட்டலி வந்து அந்த இடத்துல 6 டபுள் crochet இருக்கணும். இப்போ 3 டபுள் crochet வந்து ஸ்கிப் பண்ணணும். again 1 double crochet, 2 double crochet, 3 double crochet, make 1 chain, 1 double crochet, 2 double crochet, 3 double crochet. இப்போ skip 3 பண்ணணும். 1 double crochet, 2 double crochet, 3 double crochet, make 1 chain, 1 double crochet, 2 double crochet, 3 double crochet. இப்போ இது இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த பிளாக் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை ஃப்ரில்லியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே போதும். நம்ம 12 months to 18 months வரைக்கும் போடுற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். இதே ஃப்ரில்லியாக தான் வரும். இல்லை கொஞ்சம் அதிகமாக ஃப்ரில்லி வேணும்னா நம்ம கொஞ்சம் வித் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் லைன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒயிட் ஸ்டார்ட் பண்ணணும். டோட்டலி வந்து நம்மளுக்கு இதில் 24 பெட்டல்ஸ் இருக்குது. ஒருவேளை ஃப்ரில்லியாக வேணும்னா நீங்கள் வித்து வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். 24 இருக்குது போதும். இதே ஃப்ரில்லியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து அதில் அந்த செயினில் வந்து இழுத்துக்குவோம். இழுத்துட்டு அந்த பிளாக் கலர் த்ரெட்டை வந்து நல்ல கையில் வந்து இழுத்து விடுங்க டைட்டாக. இப்போ நம்ம பிளாக் போட்ட சென்டரில் அதே 6 ஃபாலோ பண்ணும். 3 டபுள் க்ரோஷெட், அந்த கீழே இருக்க ஒயிட்டையும் அந்த பிளாக் த்ரெட்டையும்
கொஞ்சமாக வச்சு உள்ளே வச்சு அது மேலேயே பின்னி விட்டுறணும் ஒரு லைன். அப்போ அது உருவி வராது. 3 டபுள் க்ரோஷெட், 1 செயின், அகெயின் 3 டபுள் க்ரோஷெட். இதே ப்ரொசீஜர் தான். 1 2 3. அடுத்த பெட்டலில் போயிடணும். அது சென்டர் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட், 1 செயின், 3 டபுள் க்ரோஷெட். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் முடிச்சுட்டு நம்ம வந்து பிளாக் மறுபடியும் அதே த்ரெட் எடுக்கணும். எடுத்து அதை உள்ளே விட்டுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை ஹேண்டில் பிடிச்சி அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே உள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணோம்னா அது வந்துட்டு நீட்டாக உள்ளே போயிடும், நம்மளுக்கு வெளியே தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இதே சேம் ப்ரொசீஜர். 1 லேயர் பிளாக், 1 லேயர் ஒயிட், இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். வீவர்ஸ், க்ரோஷெட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணி வைக்கிறேன். இப்போ பிளாக் முடிச்சுட்டு ஒயிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்ப் எப்போவுமே வேணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை க்ரோ பண்ண முடியும், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும். இப்போ ஒயிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்க. ஒரு சிலரை தவிர நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு இது புரிஞ்சதா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட என்கிட்ட சொல்கிறதில்ல. லாஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் வீசால் கேட்டிருந்தாங்க, அது போட்டு சொல்லியிருந்தேன். சூப்பர்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அது அவங்க போட்டு பார்த்தாங்களா, ஈஸியாக இருந்துச்சான்னு எதுவுமே நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வீவர்ஸ், நான் ஆல்ரெடி வந்து ஃப்ராக், ஸ்ரக், அப்புறம் வீஷால் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது லாஸ்ட் லைன் வந்துட்டோம். அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒயிட் த்ரெட் வந்து நான் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ லேயர்ஸ் போட்டிருக்கேன்னு நான் காட்டுறேன் இருங்க. இது ஃபினிஷ் பண்ணுறதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியான டைமில் தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீட்டாக ஃபினிஷ்ட் ஆகும். நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து உள் சொன்னேன், வித் பூட்டி கேப்போடு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கவுனுக்கு மட்டும் அவ்வளோ எடுக்கணுன்ட்டு இல்லை, நீட்டாக போட்டுக்கலாம். லாஸ்ட் லைன் வந்துட்டோம். ஃபினிஷ் பண்ணுறது தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்துட்டு பார்க்குறக்கும் லுக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் டிஎம் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். பிளாக் கலர் லாஸ்ட்டு பெட்டல்ஸ் போட்டுட்ருக்கோம். 1 2 3. Make 1 chain, again 1 double crochet, 2 double crochet, 3 double crochet. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. 2 4 6 8 10 12 14 15 லேயர்ஸ் இருக்குது மொத்தமாக. இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டு உள்ளே இருக்க த்ரெட்டை எடுத்து உள்ளே விட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளேருந்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ த்ரெட்டு கட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கவுண்டிங்கில் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் 12 months to 18 months வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஃப்ராக் யூஸ் பண்ணலாம். யோக் கவுன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இது சிம்பிளாக இருந்துச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும், மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். த்ரெட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகான யோக் கவுன் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் கூட இது போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன வியூவர்ஸ், இதை விட கம்மி டைமில் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. 15 minutes போதும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.